வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற ராயன் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்நேரம் எல்லாருமே ட்ரெய்லர் கட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெய்லர் கட் பார்த்தீங்கன்னா பெருசாக கதையை ரிவீல் பண்ணாத அளவுக்கு தான் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராயன் ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராயன் படத்தோடைய கதைக்களம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் மெட்ராஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த படம் வந்து ஹீரோ வில்லன் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தில் தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா இவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வந்து சிங்கம் ஓனாய் கதை சொல்கிற மாதிரி காட்டப்படுது. சிங்கமாக தனுஷை கனெக்ட் பண்ணுறாங்க, ஓனாய் கூட்டமாக எஸ்.ஜே. சூர்யா, சரவணன் இவங்களை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா, சரவணன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆன்டகனிஸ்ட் தான். மெயின் ஆன்டகனிஸ்டாக எஸ்.ஜே. சூர்யா இருப்பார். சரவணன், எஸ்.ஜே. சூர்யா இவங்களுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்பா பையனாக வராங்களா இல்லை எந்த ஒரு லிங்க்கும் இல்லாமல் தனித்தனியாக காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நின்றுட்டு இருப்பாரு. அப்போ பக்கத்தில் ஒரு செவரில் வந்து த கிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ கிங் அப்படிங்கிறத தனுஷோட தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷை சிங்கத்தோடையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ராவணனோடையுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனால் அந்த பாட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ராவணன் ராஜா, சிங்கமும் காட்டுக்கு ராஜா. இந்த படத்தில் ராயன் தான் ராஜா அப்படிங்கிறத சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அப்டேட்ஸ் வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ராயன் படத்தை பற்றி ஒரு சில நியூஸ் வந்து முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ட்ரெய்லர் கட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒரு சில சீன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. அண்ட் செல்வராகவன் இந்த படத்தில் என்ன கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக தனுஷ்க்கு அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதராக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது கன்ஃபார்மாக வந்து தெரியல. ஒன்று அந்த மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தனுஷ் அவருடைய ரெண்டு தம்பிங்க கையில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக துஷாரா விஜயனா தான் இருக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக போகிற மாதிரி தான் வந்து காட்டப்படுது. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்கலாம். அப்படி இவங்க அனாதையாக போய் சேர்ற இடம் செல்வராகவன் கிட்ட சேர்ற மாதிரி கூட இருக்கலாம். அவர் வந்து இவங்களை வளர்க்குற மாதிரி கூட வந்து காட்டலாம். ஆக்டர் தனுஷோடைய இந்த சினிமா ஜேர்னியில் அவருடைய அண்ணனான டைரக்டர் செல்வராகவனுக்கு மிக முக்கியமான பெரிய பங்கே இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தனுஷை ஒரு நல்ல நடிகராக்குனது செல்வராகவன் தான். அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து அவரை செதுக்கினதே செல்வராகவன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர் செல்வராகவனை இப்போ இந்த ராயன் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ் டைரக்ஷனில் டைரக்டர் செல்வராகவன் இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, அவர் எப்படி நடிச்சிருக்காரு, அவருடைய போர்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி ஒரு டேரக்டராக அவருடைய டச் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே வந்து அது தெரிஞ்சுது. பொதுவாக டைரக்டர் செல்வராகவனுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவார். மெயினாக ரெட்டு க்ரீன் இந்த லைட்டெல்லாம் வந்து அதிகமாக ஹெவியாகவே வந்து யூஸ் பண்ணுவார். அது ஒரு சிம்பாலிசமாக யூஸ் பண்ணி மெட்டஃபராக யூஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணுவார். அந்த மாதிரி இந்த ராயன் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் கட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ரெட்டு க்ரீனு இதெல்லாம் வந்து ஹெவியாகவே வந்து பார்க்க முடியுது. இந்த படத்தில் தனுஷ் அண்ட் அவருடைய ரெண்டு தம்பிகளாக நடிச்சிருக்கிற சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் இவங்களுடைய கதாபாத்திரங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷோடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சட்டிலான சைலண்டான ஒரு கேரக்டராக தான் வந்து தெரியுது. அதாவது எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. ஆனால் அவருடைய ரெண்டு தம்பிங்க வந்து அப்படி இல்லாமல் ஆப்போசிட்டாக வந்து இருக்கலாம். அதாவது கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போகிற மாதிரி கூட வந்து காட்டலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அசுரன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அசுரனில் வந்து தனுஷ் கேரக்டர் வந்து எந்த வம்புக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாஸ்ட்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக வந்து காமிச்சிருப்பாங்க. இப்படிலாம் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் அவருடைய பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக தான் இருப்பாங்க. நம்ம வந்து அமைதியாலாம் போகக்கூடாது, நம்மளை அடித்தா திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மேபி அந்த ஒரு சாயல் இந்த ராயன் படத்துலையுமே தனுஷோடைய தம்பி கேரக்டர்ஸில் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தனுஷோடைய தங்கச்சி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற துஷாரா விஜயன் அவங்களுடைய கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஏன்னா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு இந்த படத்தில் துஷாரா விஜயனுக்கு தனியாக ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க ஃபைட் பண்ணுற மாதிரி காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ராயன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் வைலன்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்க போகுது. பட் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக காட்டலை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் வந்து காமிச்சிருக்காங்க. பட் படத்தில் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு, கொலை பண்ணுறாரு. ஸோ தனுஷ் கூட இருக்கிற யாரோ வந்து செத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அது துஷாரா
துஷாரா விஜயன் சாக போகிறாங்களா இல்லை அவருடைய 2 தம்பிங்களில் யாராவது ஒருத்தர் சாக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் தான் போட்டு தள்ளிடுவாங்க. ஒருவேளை அதே பேட்டர்னை இந்த படத்தில் தனுஷும் ஃபாலோ பண்ணியிருக்காரா இல்லை ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துஷாரா விஜயனை உயிரோடு விட்டுட்டு அவருடைய தம்பிங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுறாரா இல்லை அவங்கள யாராவது ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ட்ரெய்லர் கட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் வந்து தனுஷ் மேலே தண்ணியை ஊற்றுற மாதிரி காட்டப்படுது. அவருடைய உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் தனுஷ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த சீன் நடக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது மேபி படத்தோடைய கிளைமேக்ஸில் வில்லனை கொன்னுட்டதுக்கு அப்புறமா இந்த சீன் வர மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல இவருடைய 2 தம்பிங்க அங்கே இல்லை. மேபி அதனால இவங்களுடைய 2 தம்பிங்களும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இல்லை யாராச்சும் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது கெஸ் மட்டும்தான். உண்மையிலே படத்தில் யார் சாக போறா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ராயன் படத்தை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ், இதையுமே நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய கதையில் வந்து ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் உண்மையாக இருக்கிறதுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ராவணன் ரெஃபரன்ஸை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தனுஷோடைய ராயன் கதாபாத்திரத்தோடைய ராவணனை வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி அந்த கனெக்ட் படி வந்தோம் அப்படின்னா ராவணனுக்கு மொத்தம் எத்தனை தம்பி தங்கச்சி அப்படின்னு பார்க்கும்போது கும்பகர்ணன், விபீஷ்ணன், சூர்பனகை 2 தம்பி 1 தங்கச்சி. ஆக்சுவலாக புராணத்தில் இதை தாண்டியுமே ஒரு சில கதையெல்லாம் அடித்து வச்சிருப்பாங்க. இவருக்கு வந்து மொத்தம் இத்தனை தம்பிங்க அப்படின்னு. பட் ஆக்சுவல் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது 2 தம்பி 1 தங்கச்சி. ஸோ அதே மாதிரி தான் இந்த ராயன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ராயனுக்கும் 2 தம்பி 1 தங்கச்சி இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ராமாயணத்தில் வந்து சூர்பனகை அவங்க கிட்டே தான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். மேபி அதே மாதிரி கூட இந்த ராயன் படத்துலையுமே கதை இருக்கலாம். வில்லன் கேங்கால துஷாரா விஜயன் ஏதாவது ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க கிட்டேருந்து உருவாகிற மாதிரி கூட கொண்டு போகலாம். ஸோ ராமாயணம் கனெக்டை இந்த படத்துக்குள்ளே இப்படி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கிடைச்சிருந்த அந்த நியூஸ் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ராமாயணம் கனெக்ட் ஒரு பக்கம், மகாபாரதம் கனெக்ட் எப்படி இந்த படத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய சரவணன் கதாபாத்திரம், எஸ்ஜே சூர்யா கதாபாத்திரம், தனுஷ் கதாபாத்திரம், இவருடைய பிரதர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக கூட வந்து இருக்கலாம். மகாபாரதத்தில் எப்படி பாண்டவர்கள் கௌரவர்கள் பிரிஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரி கூட காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் தனுஷோடைய கசின் பிரதராக வந்து எஸ்ஜே சூர்யா இருக்கலாம். இது எல்லாமே வந்து கெஸ் மட்டும்தான். ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துமே வந்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை ராமாயணத்தில் ராவணனுடைய சைடை ஹீரோ பக்கம் கொடுத்துட்டு மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய சைடை எஸ்ஜே சூர்யா வில்லன் பக்கம் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன கெஸ் மட்டும் தான். படம் வந்தாதான் இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய ஷாட், துஷாரா விஜயன் வந்து தனுஷ் மேலே தண்ணி ஊற்றுற அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஒரு இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபோட்டோ அவங்க வீட்டில் வந்து ஒட்டி இருக்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. படத்தில் பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய சீன் வச்சு பார்க்கும்போது அவர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அபர்ணா பாலமுரளி அவங்கள வந்து இந்த ட்ரெய்லர்லேயே காட்டலை. பட் அவங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷனுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் உயிரோடு இருப்பாங்களா இல்லை செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ராயன் படத்தோடைய ட்ரெய்லர் இந்நேரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் கட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.